Hi students, good evening. இன்னைக்கு கிளாஸ்ல the last part of it இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the principles of inheritance and variation ஓட genetic disorders. So genetic, yes, good evening Maithili, good evening. Good evening. ஸோ அதுதான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆடிபிளாக இருக்குண்ணா? ஓகே, ஸோ ஆடிபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், வெதர் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஜீன் இன் ஃபார்ம் ஆஃப் மியூட்டேஷன், இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிலாம் பார்த்தோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஜெனோமேட்டிக், ரைட், அந்த சார்ட் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸை எப்படி வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு டீச் யூ வாட் இஸ் கால்ட் the pedigree analysis. ஸோ இந்த pedigree analysis தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த டிஸ்கஷனும் இன்னைக்கு பண்ண போகிறோம். எஸ், தேங்க்யூ மைத்திலி. ஸோ ஜெனட்டிக் டிசார்டர்ஸோட ஒரு மெயின் பார்ட் pedigree analysis. இதில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்டை நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ணுறதுல தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when you talk about pedigree analysis, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து டவுட் வரும், இது எதை பற்றி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து நான் இந்த கிராஸ் பேட்டர்ன் போட்டு சொல்லி கொடுத்ததை இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்து நம்ம சார்ட் மாதிரி போட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ண போகிறோம் அபவுட் ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட். இதை தான் நம்ம இந்த பெடிகிரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பெருசாக வந்து யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகிறது இங்கே ஆகவே வேண்டாம். இப்போ வாட் இஸ் பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ வே ஆஃப் அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் அ ட்ரெயிட் within a family. ஸோ இதுதான் வந்து பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ ஒரு அனலைஸ் பண்ணுறோம் எதை பற்றி, ஒரு பர்டிகுலர் அப்சர்வபிள் ட்ரெயிட். அப்சர்வபிள்னா நம்ம அது வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படக்கூடிய ஒரு ட்ரெயிட்டை ஒரு ஃபேமிலியில் அது எப்படி இன்னெரிட் ஆகுதுன்னு அந்த பேட்டர்னை பார்க்கறது தான் அந்த பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெடிகிரி அனாலிசிஸ். இன்னொரு ஒரு விஷயம் பெடிகிரி பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, லைக் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அப்சர்வபிள் ட்ரெயிட் ஆகட்டும், எப்படி அந்த ஃபேமிலிக்குள்ளே ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம கிளாஸ் போகலாம். So analysis of traits in a several of generations of family is called pedigree analysis. நான் ஏற்கனவே சொன்னதுதான். In the pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the family tree over generations. So ஒரு பர்டிகுலரான ஒரு அது வியாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்சர்வபிள் ட்ரெயிட்டாக இருக்கலாம், எப்படி அது வந்து அந்த பரம்பரையாக எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஜென்ரேஷனாக போகுது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த பெடிகிரி. பட் யூஸ்வலாக இந்த பெடிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசாக ஜெனட்டிஸ்ட் அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் போக போக பார்க்கும்போது ஃப்யூச்சரில் தெரிய வரும், ஜெனட்டிக்ஸில் நிறைய வேறு வே ஆஃப் அனலைசிங் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட், அந்த பயோமார்க்கர்ஸ், அந்த ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம், ராதர் தேன் இந்த மாதிரி ஒரு அனலிஸ் போட. பட் இதை வந்து காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. இது இதோட கிடையாது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் போனாலும்
லைக் நெட்டு சிஎஸ்ஐஆர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட வி ஹாவ் தீஸ் சார்ட்ஸ். அதனால் ஈவன் பிஜிஸ் கூட நாங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஸோ இன் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் பெடிகிரி ஸ்டடி ப்ரொவைட்ஸ் அ ஸ்ட்ராங் டூல் which is utilized to trace the inheritance of a specific trait, abnormality or a disease. ஸோ பரம்பரையாகவே ஒரு வியாதியோ இல்லை அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றமோ, அது பயோகெமிக்கலாக இருக்கலாம், இல்லை ஃபிசியாலஜிக்கலாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர், அப்சர்வபிள் கேரக்டர், அதை வந்து ஜென்ரேஷன்ஸ் ஓவர் ஜென்ரேஷனாக படிக்கிறதுக்கு இந்த பெடிகிரி சார்ட் ஆர் பெடிகிரி அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். தயவு செய்து என்னோட சின்சியர் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மைதிலிஷ் யூ ஆர் அலோன் ஆர் ஹியர் நவ். என்னோட சின்சியர் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பயாலஜி படிக்கிறவங்க இதை என்கிட்ட இருந்து கற்றுக்கங்க. இப்போ நீங்கள் இதை ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த கான்செப்ட் தட் இஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிவன் ஒரு சார்ட் மாதிரி. இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து இதுதான் இதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து கிளாஸ் கவனிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இல்லை எனக்கு இந்த மாதிரி முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியல அப்படின்னும் போது நீங்கள் கேட்டால் நான் திரும்பி சொல்லி கொடுக்க தான் போகிறேன். புரியுதுங்களா? திங்கிங் உங்களுக்கு புரியுதுன்னு நான் ப்ரொசீட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணாலும் நான் சொல்லி கொடுக்க தான் போகிறேன். இங்கே நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹியூமன் பெடிகிரி அனாலிசிஸ். இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான் வந்து ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணால் இதை வந்து ஃபீமேல் குறிக்குது. ஓகே, சர்க்கிள் யூஸ் பண்ணால் என்னத்தை குறிக்குது? ஃபீமேல். இதே நான் ஸ்கொயர் பாக்ஸ் யூஸ் பண்ணால் இது மேலே குறிக்குது. பட் இதில் எந்த கலரும் இல்லாததுனால தே ஆர் அன்அஃபெக்டட். ஸோ அவங்களுக்கு எந்த வியாதியோ இல்லை ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டியோ இல்லை அந்த பர்டிகுலர் ட்ரெயிட் இல்லைன்னும் போது நான் இந்த மாதிரி பிளெயினாக போடுவேன். ஸோ சர்க்கிள் அப்படின்னும் போது ஃபீமேல், ஸ்கொயர் பாக்ஸாக வரும்போது அது மேல். இதை வந்து நான் ஷேட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் ஷேட் பண்ணுறேன். சில இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளீட் ஷேடாக கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கூட கொடுக்கலாம். இதை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அஃபெக்டட்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? அஃபெக்டட் மேல். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அஃபெக்டட் ஃபீமேல். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன். திஸ் இஸ் கால்ட் த ஹரிசாண்டல் லைன். ஓகே, திஸ் ஹரிசாண்டல் லைன் இஸ் ஆல்சோ கால்ட் மேரேஜ் லைன், கப்ளிங் லைன், என்ன வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் அது வந்து குறிக்குது. ஓகே, தட் இஸ் இன்னும் சொல்ல போனா லைக் இவங்க ரெண்டு பேரும் ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரோஜெனிஸ் இதுல இருந்தா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரி போகும். இந்த வெர்டிக்கல் லைன் இந்த ஹரிசாண்டல்ல இருந்து இந்த வெர்டிக்கல் லைன் போகும்போது இது அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு போகுதுங்கிறத குறிக்குது. ஸோ எத்தனை வெர்டிக்கல் லைன் வர வர அத்தனை ஜெனரேஷன் போகுதுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. ஓகே, இது வந்து என்ன சொன்ன? ஹரிசாண்டல் லைன், மேரேஜ் லைன். ஓகே, இங்கேருந்து வர்றது அடுத்த தலைமுறை போகிறது அந்த வெர்டிக்கல் லைன். திரும்பி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இப்படி நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து இங்கே வருது பார்த்தீங்களா இந்த லைன், இதுக்கு பேர் சிப்ளிங் லைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சிப்ளிங் லைன்னு பேர். ஓகே, அண்ட் இதுதான் அவங்களோட ப்ரோஜனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது? மேல், தட் இஸ் ஒரு மேல், தட் இஸ் அ ஃபாதர். இது வந்து என்னது? ஃபீமேல். ஓகே, மதர். மைதிலி புரியுதுங்களா? ஓகே ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஜென்ரேஷன், இது ரெண்டாவது ஜென்ரேஷன். புரியுதுங்களா? அதை தான் இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே குறிக்குது. ஸோ இதான் சிப்ளிங் லைன். ஸோ இங்கேருந்து குறிக்கிறது வந்து என்னது? இவங்களுக்கு ஒரு சன், ரெண்டு டாட்டர். ஸோ இதான் சிப்ளிங் லைன். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இதில் வந்து இந்த டைமண்ட் மாதிரி ஷேப் இருக்குல்ல, இது வந்து அன்னோன் செக்ஸ், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு. இப்போ நம்மளுக்கு செக்ஸே அங்கே தெரியல அந்த பர்டிகுலர் ஃபேமிலி ட்ரீலன்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு போடலாம். அடுத்து இப்படி போட்டு உள்ள 5 நம்பர் போட்டோம்னா 5 அன்எஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங்னு அர்த்தம். இல்லை இப்படி போட்டு உள்ள ஒரு டாட் மாதிரி வச்சோம்னா இந்த ஃபீமேல் வந்து கேரியராக இருக்காங்க. தட் இஸ் இவங்களுக்கு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை, நாட் அஃபெக்டட், பட் அவங்க சைலண்ட் கேரியராக இருக்காங்க. இந்த மாதிரி எம்டியாக இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? அன்அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்.
இதே ஷேட் ஆயிருந்தா என்ன அர்த்தம்? அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த லைன் ட்ரா பண்ணா மேரேஜ் மீட்டிங். 2 லைன் போட்டிருந்தாங்கன்னா கன்சாங்குனஸ் மேரேஜ். கன்சாங்குனஸ் மேரேஜ்னா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போ சில வகையில வந்து பாத்தீங்கன்னா சொந்த தாய் மாமனே மெட்டர்னல் அங்கிள் சொந்த தாய் மாமாவையே கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்ல கசின்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? அம்மா வகையில கல்யாணம் நடக்கும், இல்ல அப்பா வகையில சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் நடக்கிறது வந்து கன்சாங்குனஸ் மேரேஜ்னு சொல்லுவோம், வித்தின் ரிலேட்டிவ்ஸ்குள்ள. ஸோ அப்ப அதுக்கு நம்ம டபுள் லைன் போடுவோம். இப்ப இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரைப் இப்படி பண்ணோம்னா டெத் ஆஃப் தட் பர்சன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பேரண்ட், இந்த இடத்துல என்ன காமிக்கிறோம்? த சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ். இது வந்து மேல் சைல்டு. இப்ப இதே மாதிரி இங்க காத்தோம்னா பேரண்ட் அஃபெக்டட் த ஃபீமேல் சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ். இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? எஸ் சில்ட்ரன். ஸோ எக்ஸாம்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படின்னா இது மேல், இது ஃபீமேல். கலர் கொடுத்துருந்தா அஃபெக்டட், எதுவுமே இல்லாம டைமண்டா இருந்தா அன்னோன், அன்ஸ்பெசிஃபைடு. இந்த லைன் ஒன்று போட்டா மீட்டிங், 2 லைன் இருந்தா கன்சாங்குனஸ் மேரேஜ். இதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன், இது சிப்ளிங் லைன், அந்த ப்ரோஜெனி. எத்தனை போதோ, இப்ப இவங்களுக்கு அடுத்து இப்படி போகுது, இப்படி போதும் போது 3வது தலைமுறை, அடுத்து போனா 4வது 5வது இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க திரும்பி பெடிகிரி அனாலிசிஸ்ல இங்க பாருங்க போத் பேரண்ட்ஸ். இதுல யார் இப்ப மேல் ஃபீமேல்? இது வந்து ஃபாதர். ஓகே, இது என்னது? மதர். இவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஓகே, த மேல் அண்ட் த ஃபீமேல். பட் இங்க என்னது? நாட் அஃபெக்டட் வித் எனி டிசீஸ். இங்க பாருங்க பேரண்ட்ஸ், இங்க போத் ஆர் அஃபெக்டட் வித் டிசீஸ். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம ஸ்லோலி நம்ம வந்து இந்த பெடிகிரி அனாலிசிஸ்க்கு நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா சில்ட்ரன்? we will slowly go with the pedigree analysis. So first பாருங்க autosomal recessive. first உங்களுக்கு தெரியணும், நம்மளுக்கு வந்து 23 pairs of chromosomes இருக்கு. ஓகே, 23 pairs of chromosomes. அதுல 22 என்னது? 22 pairs அதுதான் வந்து அந்த autosomes ன்னு சொல்லுவோம். ஓகே, 22 pairs னா autosome and 1 pair sex chromosome. So autosomes பத்தி பார்க்க போறோம். இப்ப அந்த autosomes ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த குரோமோசோம், அந்த autosome. So it is one of the non-sex chromosome. Non-sex chromosome. Okay. Okay, that 22 pairs இருக்கு. அந்த other one வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆட்டோசோமல் டிசீஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த ஆட்டோசோமல் ரெசிசிவ்ல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இந்த சைடு இருக்கிறது எதுவுமே இப்போதைக்கு படிக்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் நான் சொல்றத கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து நம்பர் வந்து ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? அடுத்து இங்க வந்து 1 இருக்கிறது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேமிலியில இதான் ஃபாதர், தட் இஸ் த மேல், அண்ட் இது வந்து ஃபீமேல். இதுல மேல் வந்து அஃபெக்டட். ஓகே, அஃபெக்டட். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 3 குழந்தைகள். 3 குழந்தைகளுக்குமே இந்த வியாதி இல்லை. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து 1 2, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 6 7 8, 3த்துக்குமே இந்த வியாதி இல்லை. இந்த 3 4 இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் நார்மலா இருக்காரு, ஃபீமேலுக்கு தான் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு நம்ம இதுவா சொல்றேன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிறக்கக்கூடிய குழந்தைகள் 9 10 12. 9 10 தெரியுதுங்களா? இதான் சிப்ளிங் லைன்னு சொல்றது. 9 10 12 இந்த குழந்தைங்க ஒண்டிதான் என்னது அவங்களோட குழந்தைகள். இதுல 9 12க்கு இல்ல, 10க்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப இந்த 6ன்னு இருக்காங்களா, இந்த இண்டிவிஜுவல் தே ஆர் கெட்டிங் மேரிட் டு நாட் ரிலேட்டட். இந்த இதுல இருக்கவங்க யாருமே கிடையாது, நாட் ரிலேட்டட். இந்த 11 ஆகட்டும் அந்த 5 ஆகட்டும் நாட் ரிலேட்டட், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் அவங்களோட குழந்தைகள். சரிங்களா? இப்ப ஆட்டோசோமல் ரெசிசிவ் அப்படின்னும் போது முதல்ல எந்த வியாதி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் முன்னாடி எடுத்த கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஆட்டோசோமல் ரெசிசிவ் அப்படின்னும் போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு டிசீஸ் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆட்டோசோமல் ரெசிசிவ் சில்ட்ரன், சிக்கிள் செல் அனிமியா,
எஸ். அடுத்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அடுத்து தலசீமியா. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரே நிமிஷம். தலசீமியா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசீஸ். ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசீஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஆட்டோசோம்ஸ்னால ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் பேட்டர்ன் ஏ ஆட்டோசோம், இன்னொன்று வந்து ஏ இப்படியும் இருக்கலாம், ஸ்மால் ஏன்னு இருக்கும். ஸோ ஆட்டோசோமல் ரெசிசிவ்னும் போது இந்த பேட்டர்னோ இருக்கவங்களுக்கு வியாதி இருக்காது. பீப்புள் வித் இந்த மாதிரி ரெசிசிவா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ட்ரெயிட் அவங்களுக்கு தான் இந்த வியாதி இருக்கும். ஸோ ஆட்டோசோம்ல ரெசிசிவா இருக்கும். ரெசிசிவ்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலா டாமினன்ட் வந்து அந்த ரெசிசிவா மாஸ்க் பண்ணியிருக்கும். பட் ஹோமோசைகஸ் ஸ்டேட்ல அந்த ரெசிசிவ் வெளிப்படும் பொழுது ஆட்டோசோமில் இந்த வியாதி வருகிறது. அதுதான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தலசீமியா இல்ல சிக்கிள் செல் அனீமியா. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல எத்தனை மேல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. மேலும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபீமேல்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோசோமல் ரெசிசிவ் இட் அப்பியர்ஸ் இன் போத் த செக்ஸ் பட் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. இங்க பாருங்க 1 2 3 4, இங்க பாருங்க 1 2 3 4 5. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, இங்க 4 பேர்னா 1:4 அந்த மாதிரி கிடையாது, இரண்டுமே சம அளவுல வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து முதல் ஜெனரேஷன் இல்லையா, அப்பதானே இந்த வெர்டிக்கல் லைன் வருது. எஸ், ஓகே. இங்க தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது 2வது தலைமுறை இல்லையா. ஸோ இந்த பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற இந்த 3 குழந்தைகள், தட் இஸ் 1 and 2க்கு கல்யாணம் ஆகி பிறக்கிற இந்த 6 7 8 இந்த வியாதி இல்லை. ஸோ the trait tend to skip generation. ஸோ இது வந்து என்ன முக்கியமான பாயிண்ட், அந்த 1 2 இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல்யாணம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த வியாதி வெளிப்படை ஆகாது. அப்ப affected offspring are usually born to unaffected parents. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஓகே, ஆர் இந்த இடத்துலையும் பாருங்க, யூஸ்வலா வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த வியாதியே இல்லை. எஸ், அதே நேரத்துல இவங்களுக்கும் இந்த வியாதி இல்லை. கரெக்டா நான் சொல்றது? பட் இதுல அந்த 17 அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவலுக்கு இந்த டிசீஸ் இருக்கு ஆர் இந்த ட்ரெயிட் அப்சர்வ் ஆகுது. எஸ், ஸோ அஃபெக்டட் ஆன இந்த ஆஃப் ஸ்பிரிங்குக்கு பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸா இருக்காங்க. புரியுதுங்களா? இது இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னா இவருக்கு என்ன மாதிரி இருக்கணும்? ஏ இருக்கணும். அப்ப இந்த மதரோட இது வந்து எப்படி இருந்திருக்கும்? இட் ஷுட் பி ஏ. ஸோ இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கிறத தொட்டு தான் என்ன இருக்கு, இப்ப இந்த ஆட்டோசோமல் போத் கேபிட்டல் ஏ ஆர் ஏன்னு இருக்கும்போது அவங்க டிசீஸ் எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்த மாதிரி ரெசிசிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் அந்த டிசீஸ் தெரியுது. ஸோ இங்க இந்த குழந்தைக்கு இந்த டிசீஸ் வருதுன்னா அது ஏ இருக்கணும். எஸ் ஆர் நோ? அப்ப இங்க இவங்களுக்கு என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி எய்தர் ஏ ஆர் ஏ. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஸோ இன் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரியணும்னா, அந்த ஆலிலி என்ன இருக்கணும்? அந்த ஆலிலி வந்து இங்க ரெசிசிவா இருக்குது. அந்த ஆலிலி ரெசிசிவா இருக்கிற அந்த பேர் வந்து என்னது? 2 ஸ்மால் ஏ. அந்த 2 ஸ்மால் ஏ எங்க எக்ஸிபிட் ஆகுதோ அங்க அந்த வியாதி வருது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட அந்த அலிலி இல்லாம ஓகே என்ன ஆகுது? அந்த குழந்தைங்களுக்கு வருது. அதே நேரத்துல அந்த ஒரு ஜெனரேஷன் அவங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்கிப் ஆகுது. இந்த பாயிண்ட் இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப 2 பேரண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் த ப்ரோஜெனி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். தட் இஸ் இப்ப both the parents are heterozygous. heterozygous என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஏ இருந்தா அது heterozygous. இதே 2 கேபிட்டலா இருந்தா அது ஹோமோசைகஸ். ஸோ இந்த மாதிரி heterozygous பேரண்ட்ஸ்க்கு 25% ஆஃப் த ப்ரோஜெனி வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களாமா? 25% children வந்து will be affected. எப்போ? பேரண்ட்ஸ் வந்து heterozygous ஸ்டேட்ல இருந்தால். ஓகே, அண்ட் இது ரொம்ப ரொம்ப காமன் வித் கன்சாங்குனஸ் மேரேஜ். கன்சாங்குனஸ் மேரேஜ்னா என்ன அர்த்தம்?
சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, வித்தின் கசின்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் இது வரும். ஸோ ஆட்டோசோமல் ரெசிசிவ் சில்ட்ரன், திரும்பி சொல்றேன், ஒரு ரீகால் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டுக்கு அந்த அலிலி, ஓகே, அது டாமினன்ட், இது வந்து 2 இருந்தா அது டாமினன்ட் ஆலி, இது வந்து ஹோமோசைகஸ் ஸ்டேட், இதுவும் வந்து என்னது டாமினன்ட் ஆலி ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட், பட் இது வந்து ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஸ்டேட், இதுதான் அஃபெக்ட் ஆகுது. இது யாருக்கு எக்ஸிபிட் ஆனால்தான் இந்த வியாதி வருது. சிக்கிள் செல் அனிமியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தலசீமியா, இப்படிப்பட்ட வியாதிகள் இந்த ஆட்டோசோமல் ரெசிசிவ் பேட்டர்ன்ல தான் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இதுல ஆண் பெண் இரண்டுமே ஈக்குவலா அஃபெக்ட் ஆவாங்க, ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் தலைமுறை ஸ்கிப் ஆகி அடுத்த தலைமுறைகளுக்கு தான் இது தெரிய வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிசிவ்க்கு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகிறது ரெசிசிவ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இண்டிவிஜுவல்ஸ் யார் இங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ் அன்அஃபெக்டடா இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க கிட்ட இந்த ஹெட்ரோசைகஸா இப்படி ஜெனோடைப் இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு 1/4 அவங்களோட ப்ரோஜெனி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். கன்சாங்குனஸ் மேரேஜ்ல இது காமன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, யூஸ்வலா வந்து பெடிகிரியில வந்து நம்ம ஜெனோடைப் வச்சு டெரைவ் பண்ண வேணாம். இப்ப இது எல்லாத்தையுமே மாஸ்க் பண்ணிட்டு நான் எழுதுனதை நீங்க ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே புரியும். ஸோ டக்குன்னு இப்ப நான் இது எதுவுமே கொடுக்கல, இந்த சார்ட் ஒண்டி கொடுத்தா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஈக்குவலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ் லிங்க் மாதிரி கிடையாது, ஏன்னா ஈக்குவலா மேல் ஃபீமேல் வரும்போது இது ஆட்டோசோமல், ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாம சில்ட்ரன் அஃபெக்ட் ஆறாங்கன்னும் போது அது என்னன்னு சொல்வீங்க, அது ரெசிசிவ். ஸோ ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசார்டர். ஸோ ஹெட்ரோசைகஸா கண்டிஷன் இருக்கும்போது தான் இங்க சைல்டு வந்து அந்த இந்த ஏஏ, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னு ஏஏவா இருக்கலாம், ஓகே ஏஏ, ஓகே இங்க ஒன்னு ஏஏ இப்படி இருக்கும். ஸோ அடுத்து போகும்போது தான் இது அந்த ஏஏ வரும்போது தான் இது அஃபெக்ட் ஆகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ் சில்ட்ரன், இஸ் ஃபியூனைல் கியூட்டோனூரியா இஸ் ஆல்சோ ஆட்டோசோமல் ரெசிசிவ் மேன். எஸ், யூ ஆர் ரைட் மா, வெரி குட். அது நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல இந்த ஃபினைல் கியூட்டோனூரியா வரும், அங்கேயும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா மைத்திலி? What you have given is a right answer. Excellent dear. Good. Last class நல்லா கவனிச்சிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆட்டோசோமல் டாமினன்ட். இங்க ஆட்டோசோமல் டாமினன்ட் அர்த்தம், ஸோ திரும்பி அதே ஆட்டோசோம்ஸ் ஏஏ ஒரு ட்ரெயிட்டுக்கு அலிலிக் பேர் ஏஏ இருக்கலாம், இல்ல ஏஏ இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இருக்கலாம். அப்ப இதுல என்ன ஆகும், இது எல்லாமே அஃபெக்டட். எது நார்மல்? இப்போ இதுதான் நார்மல். ஓகேவா? ஸோ இதுல இந்த மாதிரி எது இருந்தாலும் அப்ப அந்த ட்ரெயிட் வந்து என்னது, அஃபெக்டட் ட்ரெயிட், அதுதான் ஆட்டோசோமல் டாமினன்ட். இங்க ஆட்டோசோமல் டாமினன்ட்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா என்னன்னு. இது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர், நான் லேட்டரா சொல்லி கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க வந்து ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல் ஃபீமேல், ஓகே, ஃபாதர் மதர், ஓகே, தே ஆர் கெட்டிங் மேரிட். இவங்களுக்கு வந்து மொத்தம் 3 குழந்தைங்கள, அதுல வந்து ஒரு சன் அஃபெக்டட், ஒரு டாட்டர் அஃபெக்டட், அண்ட் இங்க வந்து பாருங்க ஒரு சன் வந்து அன்அஃபெக்டட். ஓகே, திரும்பி இதே மாதிரி தான் இங்க ஒரு ஃபீமேல், பட் இங்க வந்து மேல் அஃபெக்டட். இங்க என்ன ஆகுது, தே ஆர் கெட்டிங் மேரிட், அண்ட் இங்க வந்து அவங்களோட சன் வந்து அஃபெக்டட், டாட்டர் வந்து அன்அஃபெக்டட். ஸோ இதுதான் இந்த இண்டிவிஜுவல். ஸோ 1 and 2க்கு இண்டிவிஜுவல் குழந்தைங்க வந்து 5, 6, 7. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா செக்ஸ்லுமே ஈக்குவலா அப்பியர் ஆகுது, பிகாஸ் இட் இஸ் ஆட்டோசோம். So appears in both the sexes. ஓகேவா மைத்திலி? ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இங்க பாருங்க 1, 2, இங்க பாருங்க 1, 2, 3, 4, கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. டஸ் நாட் ஸ்கிப் ஜெனரேஷன். இது வந்து முதல் தலைமுறை ஆனாலும் இது வெர்டிக்கல் லைன், தட் இஸ் ஜெனரேஷன் லைன். இது அடுத்த தலைமுறை வரும்போது அடுத்த தலைமுறைக்கே இங்க வந்துருச்சு. ஸோ இட் டஸ் நாட் ஸ்கிப் ஜெனரேஷன். இது ரொம்ப முக்கியம். போத் த செக்ஸஸ் டிரான்ஸ்மிட் த ட்ரெயிட் டு தர் ஆஃப்ஸ்பிரிங். இங்க அம்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே இருக்கு இங்க, அதனால எல்லாருக்கும் வருது. இங்க ஒருத்தருக்கு இருந்தாலும் ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகுது, ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகல. ஸோ 2 செக்ஸுமே இங்க ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த டிசீஸ் அந்த ஆஃப் ஸ்பிரிங்குக்கு வர்றதுக்கு. அஃபெக்டட் ஆஃப் ஸ்பிரிங் மஸ்ட் ஹேவ் அஃபெக்டட் பேரண்ட். இங்க பாருங்க இந்த 7 and 8, ஓகே, ஹியர் திஸ் இஸ் அ ஃபாதர், திஸ் இஸ் அ மதர் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி. இவங்களுக்கு இந்த வியாதி இல்லை, but they are getting married. இவங்க child பாருங்க, they are all are unaffected. Yes or no?
எல்லாருமே unaffected. Yes or no? Yes. So இவங்க எல்லாருமே unaffected இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? So இதுக்கு என்ன காரணம்? Because in the affected parents only will pass the affected traits to the children. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோசோமல் இது AA. ஓகே, இது AAன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வர்றது என்னவா இருக்கலாம்? AA. ஓகே, இந்த ஆட்டோசோமல் இது கிராஸ் ஆகுறது. அடுத்து இட் கேன் பி AA and this should be, அதனால தான் இது அன்அஃபெக்டடா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி ரெசிசிவ் ஸ்டேட்ல வரும்போது தான் இது நார்மல். ஓகே, திஸ் இஸ் த மேல். ஆக்சுவலி திஸ் இஸ் த மேல் அண்ட் திஸ் இஸ் த ஃபீமேல். ஓகே, நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றது. அதனால தான் இது 1 வந்து இட் இஸ் அன்அஃபெக்டட். ஓகே, அதனால தான் இதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அஃபெக்டட் பேரண்ட்ஸ், அஃபெக்டட் ஆஃப் ஸ்பிரிங். வென் ஒன் பேரண்ட் இஸ் ஹெட்ரோசைகஸ் அண்ட் அதர் இஸ் அன்அஃபெக்டட், இது 3 and 4 எடுத்துப்போம். இங்க 3 என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். இங்க ஓகே, ஐ கோ வித் another color so that இன்னும் ஈஸியா இருக்கும். ஐ கோ வித் ரெட். ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க, இப்போ இது வந்து அன்அஃபெக்டட் AA. இது வந்து இங்க மேல் வந்து இப்போ என்னவா இருக்கலாம்? இட் கேன் பி லைக் திஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த சான்சஸ் இங்க when one parent is affected heterozygous, அதர் வந்து unaffected. ஸோ அங்க வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 50%. ஒன்று அஃபெக்ட் ஆகும், ஒன்று அன்அஃபெக்டடா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றது? இது இந்த மாதிரி pattern of inheritance தான் autosomal dominant. And unaffected parents will not pass the trait to their offspring. So unaffected parents do not transmit the trait. புரியுதுங்களாமா கான்செப்ட் எல்லாம் கண்ணுங்களா? ஓகே, so it appears in both sexes with equal frequency. அது புரியுது. both sexes வந்து என்ன பண்ணுது? அப்படியே அந்த ட்ரெயிட்டை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருது. ஓகே, they do not skip generation. affected offspring, affected parent கண்டிப்பா இருக்கணும். ஒரு பேரண்ட் அஃபெக்டட், இந்த ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, ஒரு பேரண்ட் அன்அஃபெக்டடா இருக்காங்க அப்படின்னும் பொழுது 50% or half of the offspring வந்து அஃபெக்டடா இருக்கும். அம்மா அப்பா அஃபெக்ட் ஆகலைன்னா ஆஃப்ஸ்பிரிங்ஸும் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் ஆட்டோசோமல் டாமினன்ட். இப்போ ஆட்டோசோமல் ரெசிசிவ்க்கும் ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் வச்சுக்கலாம்? அந்த ஆட்டோசோமல் ரெசிசிவ்ல இட் ஸ்கிப்ஸ் ஜெனரேஷன், இங்க வந்து இட் டஸ் நாட் ஸ்கிப் ஜெனரேஷன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங், பேரண்ட்ஸ் அன்அஃபெக்டட். இங்க பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா ப்ரோஜெனிக்கு வராது. இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட். எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட்டுக்கு யூஸ்வலா டிசீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவோம். ரெட் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லலாம். ரெட் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் காமன் வித் எக்ஸ்லிங்க் டாமினன்ட். இதுல வந்து கண்ணு, ஹார்ட், மசில் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். ஒரு எக்ஸ்லிங்க் டாமினன்ட் டிசார்டர்னு சொல்லுவோம். இதுல பாருங்க ஈக்குவலா மேல் ஃபீமேல் எல்லாருமே அஃபெக்ட் ஆறாங்க. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். ஸோ எல்லாருமே ஈக்குவலா அஃபெக்ட் ஆறாங்க. பட் ஆனா மோர் ஃபீமேல்ஸோட யார் வந்து பாருங்க ஆஃபன் மோர் ஃபீமேல்ஸ் தென் மேல்ஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ யார் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த எக்ஸ்லிங்க் டாமினன்ட்ல? ஃபீமேல்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட். பாருங்க 1 2 3 4 ஃபீமேல்ஸ் தேன் மேல்ஸ். இந்த கான்செப்ட் தெரியணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இது வந்து முதல் தலைமுறை, இது இரண்டாவது தலைமுறைன்னு வைத்தாலும் இட் டஸ் நாட் ஸ்கிப் ஜெனரேஷன். ஸோ டாமினண்டா வரும்பொழுது, டிசீஸ் வரும்போது நம்ம மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டாமினன்ட் என்ன ஆகும்? தலைமுறையே ஸ்கிப் ஆகாது. பட் ரெசிசிவ் வந்து ஜெனரேஷனை ஸ்கிப் பண்ணும். ஓகே, இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இது வந்து சன், இது வந்து டாட்டர். ஓகே, அண்ட் ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா the affected mother will always have the affected son, affected mother இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். தட் இஸ் இது எக்ஸ்லிங்க் டாமினன்ட் சொன்னேன். இப்ப ஃபீமேல்னா 2 XX, இப்ப ஃபாதர் அப்படின்னும் போது XY. இப்ப மதருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த பர்டிகுலர் ரெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இந்த XR அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா she will pass on to all the children. எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து affected son, ஏன்னா affected son will take the X from the mother, right? So it will be affected. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? The daughter will take the X from the daughter will also take the X from the mother and 1 X from the father. Okay, so that is why this. Then if they are taking normal X,
they are having normal X here. If they are taking normal X and Y, this one normal son. So அதனால தான் அவங்களுக்கு எப்படி இருக்கு, half the sons are affected, half the sons are not affected. இதுதான் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு வருது. அதே இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, the affected daughters must have either affected mother or affected father. இப்போ டாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சன்னுனாலே என்னைக்குமே எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட்ல மதருக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் சன்னுக்கு வரும். ஏன்னா அம்மா கிட்ட இருந்தா அவன் அந்த எக்ஸை எடுத்துக்கிறான், அப்பா கிட்ட இருந்தா அந்த ஒய் வரும். பட் இதே வந்து டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இல்ல அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். த டூ அலிலி அந்த பேர் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க டூ டிஃபெக்டிவ் இருந்தாதான் ஃபீமேல், அங்க மேலுக்கு அந்த ஒன் டிஃபெக்டிவ் காப்பி இருந்தாலே பிரச்சனை வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா the affected daughters, இங்க பாருங்க இங்க யாருக்கு ப்ராப்ளம் இருக்கு, the mother is having, the daughter is suffering. இங்கேயும் பாருங்க இந்த father is affected, so the daughter is affected. So always the affected fathers will pass it to their daughters in the trait. Okay, you are able to follow. Next வந்து the affected mother, that is in a heterozygous stateல தான் இருக்காங்க. இது heterozygous stateல இருக்கும்போது she will pass it to half to their son and half to their daughter. So heterozygous stateல இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, பாதி வந்து சன் கிட்டயும் பாதி டாட்டர்ஸ் கிட்டயும் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் எக்ஸ் லிங்க்டு டிசார்டர், டாமினன்ட் டிசார்டர். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் லிங்க்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன பார்க்கணும், டக்குன்னு அந்த சார்ட்டை பார்த்தோன்னே ஓகே மேல் ஃபீமேல் இருக்கு, இதுல யார் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபீமேல் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது இது எக்ஸ் லிங்க்டு ஆனா டாமினன்ட். இங்க ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகாது. ஸோ மதர், தட் இஸ் மதர் கிட்ட இருந்து சன்ஸ்க்கு வருதா, இல்ல டாட்டர்ஸ்க்கு டைரக்டா இப்படி இருக்குன்னும் போது அப்ப அவங்களுக்கு என்னவா இருக்கும், she would have got it from the mother. Okay, ஒரு defective copy from mother and normal from father, இல்லனா defective copy from the father, normal from the mother. So எப்படி இருந்தாலும் டாட்டருக்கு அந்த எக்ஸ் வரும்போது ஃபாதர் கிட்ட இருந்தோ மதர் கிட்ட இருந்தோ வரும். பட் சன்ஸுக்கு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் will come only from the mother. ஓகே, அப்ப ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ல, இப்ப ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட் அப்படின்னும் போது என்ன, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது ஹாஃப் வந்து she will pass it to the sons, half she will give it to the daughters. இந்த மாதிரி தான். ஸோ ஹாஃப் இங்க போகுது, ஹாஃப் அங்க போகுது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், இது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எக்ஸ்-லிங்க் ரெசிசிவ்க்கு குட் எக்ஸாம்பிள் we can talk on hemophilia, color blindness, all that we can keep on telling, right? ஸோ இங்க வந்து என்ன ஆகும், ரெசிசிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரெசிசிவ் நான் சொன்னனாலே எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம யூஸ்வலா ரெசிசிவ் அப்படின்னு சொன்னாலே எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஹீமோஃபிலியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இது மேல், இது வந்து ஃபீமேல். ஓகே, இவங்களுக்கு வந்து she will have one what is that called, the hemophilic allele, அந்த gene, abnormal gene in the X chromosome. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா more males will be affected in the recessive than females. அது ரொம்ப முக்கியம். அண்ட் இங்க வந்து பாருங்க இதுல வந்து it will skip generation எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ இங்க வந்து இந்த ஹீமோஃபிலிக் ஃபீமேல் she is getting married to a normal man, இவர் வந்து நார்மல். ஓகே, ஸோ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி வரும், ஸோ இவங்களுக்கு பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா that is the son will be affected because they are going to take the X from the mother. They are taking the X from the mother. நான் சொல்றது புரியுதுங்களா? So they are taking the X from the mother, the defective X from the mother. The daughters வந்து பார்த்தீங்கன்னா they are not affected because they take the normal X from the father, another one more X. So இவங்க வந்து they can be like this, or if at all they inherit that year, they will be a silent carrier. So இந்த ஜெனரேஷன் அப்படியே ஸ்கிப் ஆகும். இதே அடுத்த தலைமுறையில இப்ப இந்த கேரியர், இந்த அம்மா இது கல்யாணம் பண்ணிக்குது, இங்க ஏன் இந்த சன் அஃபெக்ட் ஆறாங்க, இவர் நார்மல். அப்ப இங்க என்ன ஆகுது, இந்த எக்ஸ் இதுவும் சேரும் பொழுதுதான் the boy is becoming hemophilic. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? So what is happening here in X-linked recessive? Best example நம்ம எது கொடுக்கலாம், ஹீமோஃபிலியா கொடுக்கலாம். ஹீமோஃபிலியா கொடுத்தோம்னா அங்க என்ன சொல்ல போறோம், அங்க சொல்லும் பொழுது பெஸ்ட் நம்ம இந்த ரெசிசிவ் போது என்ன, ரெண்டு ஹெச் இந்த காப்பீஸ் இருக்கும், இந்த ரெசிசிவ் காப்பீஸ். இந்த ரெசிசிவ் காப்பி இப்போ இது ஒன்று இருந்தாலே மேல் வந்து ஹீமோஃபிலிக், ஃபீமேல்ஸ்க்கு வந்து இது கேரியராக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு
ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுது. ஏன்னா ஃபீமேல் வந்து அங்கே சைலண்ட் கேரியராக இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நார்மல் எக்ஸ் இருக்கும், இன்னொரு அப்நார்மல் டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு அது ப்ராப்ளம் இருக்காது. இதே சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டேருந்து ஒய் எடுத்துருவாங்க, அம்மா கிட்டேருந்து அந்த டிஃபெக்டிவ் எக்ஸ் இருக்கும்போது தே வில் ஹாவ் த ப்ராப்ளம். ஸோ அஃபெக்டட் சன்ஸ் ஆர் யூஸ்வலி born to unaffected mothers. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they'll be carriers. அது வந்து unaffected நம்ம சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. they'll be carriers. ஸோ அதனால தான் they will be born. இங்கே பாருங்க, it skips the generation. it skips the generation. See 1 and 2, இங்கே 4, 5, 6, 7 இருக்கு. இப்போ 4 வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, பட் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வருது. ஸோ here it is exhibiting in a criss-cross pattern சொல்லுவோம். What is criss-cross pattern? That is the mother giving to the son and the father giving to the daughters. ஸோ இதுதான் criss-cross pattern நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த criss-cross pattern, skipping the generation. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் த மதர் வந்து கேரியராக இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஃபாதர் கிட்டேருந்து சன்ஸ்க்கு போகவே போகாது. எப்பயுமே எக்ஸ்லிங்க் ரெசிசிவ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மதர் கிட்டேருந்து தான் இந்த டிஃபெக்டிவ் எக்ஸ் எடுத்துக்க போகிறான். அதனால இது மதர் கிட்டேருந்து சன்னுக்கு தான் போகும். நெவர் ஃப்ரம் ஃபாதர் டு சன் போகவே போகாது. பட் இங்கே டாட்டர்ஸ்க்கு வருது பார்த்தீங்களா, இந்த 7 and 8 பாருங்க. இங்கே வந்து இவர் ஹீமோஃபிலிக், இந்த மதர் வந்து ஷீ இஸ் அ கேரியர். ஸோ இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் வரும்? த சன் இஸ் கோயிங் டு பி ஹீமோஃபிலிக், ரைட்? ஏன்னா XHY, okay? So XHY. So what will happen? So when there is going to be this, the daughter, she'll be a carrier. Okay? So all the daughters of the affected fathers, they'll be carriers only. இதே மதர்ஸ்க்கு வரும்பொழுது அந்த 50-50% இருக்கும். So 50 வந்து will be carriers because she has one normal X there, and from father அந்த normal X அவகிட்ட வரலாம். பட் இதே சன்ஸ் வந்து என்ன ஆகும்? they will be suffering from. So never it inherits from father to son. இந்த கான்செப்ட் தெரியணும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் இது எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இது மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு எவ்வளோ % ஆஃப் சில்ட்ரன் வந்து ஹீமோஃபிலிக்கா இருக்காங்க, இல்லை எவ்வளோ வந்து இந்த டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ நீங்க அப்போ எண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ஃபேமிலியில அப்படின்னும் போது என்ன இருக்கு, இங்க வந்து எத்தனை சன்ஸ் இல்லை இங்க எத்தனை பேர் அப்படிங்கும்போது 25% இல்லை 50% ப்ரோஜனி எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகே, ஸோ இது வந்து நோ டிசீஸ் இன் ஜென்ரேஷன். அங்கே வந்து ரெசிசிவ் டிசார்டர்ல என்ன ஆகுது? ஸ்கிப்ஸ் த ஜெனரேஷன். ஸோ ஹீமோஃபிலிக் ஃபாதர் வில் கிவ் இட் டு த டாட்டர் அண்ட் த கேரியர் மதர் வில் கிவ் டு த சன். இந்த கான்செப்ட் உங்க மைண்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். அம்மா மைதிலி புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் டு இன்டர்பிரட் அ பெடிகிரி சார்ட். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு சார்ட் கையில வந்தோடனே என்ன பார்க்கணும்? டிட்டர்மைன் இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ஆர் எக்ஸ்லிங்க் டிசீஸ். ஸோ கையில ஒரு சார்ட் கொடுத்தோடனே நம்ம முதல்ல எடுத்தோடனே என்ன பார்க்கணும்? இது ஆட்டோசோமலா இல்ல எக்ஸ்லிங்க்டா? ஆட்டோசோமல்ல நம்ம என்ன பார்ப்போம்? எவ்வளோ மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதுல நம்ம தெரிஞ்சிருது ஆட்டோசோமல். இல்ல எக்ஸ்லிங்க்டா என்னும் போது நம்ம என்ன பார்ப்போம்? எக்ஸ்லிங்க்டு என்னும் போது இது ஃபீமேல்ஸ்க்கு வருதா, இல்ல அது வந்து ரெசிசிவா போனா மேல்ஸ்க்கு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து அந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் பார்ப்போம். லைக் ஃபாதர்ஸ் டு டாட்டர்ஸ், மதர்ஸ் டு சன், இந்த மாதிரி ஒரு ஹீமோஃபிலிக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி ஜெப்பா மாறுதா? If the ratio is 50-50, then it is autosomal. Okay, then we are having whether it is dominant or recessive. So dominant, if the disorder is dominant, one of the parents must have the disorder. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ if the parent is recessive னா எப்படி இருக்கும்? The parents வந்து unaffected-ஆ இருப்பாங்க. That is neither parent to have the disorder, where they'll be heterozygous. இந்த மாதிரி heterozygous stateல இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு ரெசிசிவ்னும் போது இந்த பிரச்சனை வருது. And skipping of generation will take place. இதே டாமினன்ட்ல வந்து no skipping of generation. இதை ஞாபகம் வச்சுக்கணும், no skipping of generation. அடுத்து next quick tips வந்து check the ratio of affected individual. If skewed to one type னா X-linked. இப்போ ஒரே டைப், இப்போ வந்து ஒரு ஃபீமேல்ஸே வருதா, இல்ல அதுல வந்து மேல்ஸ்க்கா போதா? ஃபீமேல்ஸா வரும்போது X-linked dominant, ஃபீமேல்ஸா போதா X-linked recessive நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 50-50 ஈக்குவலா அஃபெக்ட் ஆனாங்கன்னா ஆட்டோசோமல். அப்புறம் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். ஜெனரேஷன் ஸ்கிப் ஆனா ரெசிசிவ், பிகாஸ் அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்ல வந்து கேன் ஹேவ் அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ். இப்ப இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் டாமினன்ட். லைக் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி டக்கு டக்குன்னு நீங்க பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க டாமினண்டா இருந்தா. ஓகே, ஸோ குயிக்கா என்ன பார்ப்போம்? ஸ்கிப் ஜெனரேஷன் ஆகுதா, இல்ல அவங்க கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? இதை வச்சு நம்ம வந்து இது டாமினன்ட் ரெசிசிவ் கண்டுபிடிச்சிடலாம்.
அதே மாதிரி இங்க எக்ஸ் லிங்க்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம், இல்ல ஆட்டோசோமல் பேட்டர்னான்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போலாம். Which one of the following symbols and its representation used in human pedigree analysis is correct? இதுல எது கரெக்ட்? Male affected, mating between relatives, unaffected male, unaffected female. ஸோ இதில் இந்த பெடிகிரி அனாலிசிஸில் இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அஃபெக்டட் ஃபீமேல் எப்படி சொல்லி கொடுத்தேன், அஃபெக்டட் மேல் இது ஷேட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது ராங் ஆப்ஷன். ஏன்னா இந்த மாதிரி போட்டிருந்தா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட், அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுற சிம்பிள். ஓகே, ஸோ இது தப்பு. அன்அஃபெக்டட் மேல், முதல்ல இந்த சிம்பிளே தப்பு, மேல்னா இப்படி இருக்கணும், இது தப்பு. அன்அஃபெக்டட் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு, இப்படி இருக்கணும். ஓகே, இது ரவுண்டாக இருக்கணும். ஐம் சாரி, ஷுட் பி ரவுண்ட். ஸோ இட்ஸ் த ரைட். மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், கன்சாங்குனஸ் மேரேஜ். புரியுதுங்களாமா? எஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதாமா? ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசிசிவ், எக்ஸ்லிங்க்டு ரெசிசிவ், எக்ஸ்லிங்க் டாமினன்ட், இந்த நாலுமே என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த சம்ஸ் புரியும். நான் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் எடுத்து we are going to show you so that you will be able to follow it up. ஓகேவா? Next question. What type of trait? Autosomal recessive, sex-linked, Hollandric. What is Hollandric? Hollandric அப்படின்னா என்ன அர்த்தம்னா Y chromosome linked. அதை தான் வந்து Hollandricன்னு நம்ம சொல்லுவோம். Hollandric அப்படின்னாலே it is something associated with Y chromosome. Okay. And autosomal dominant is shown. இங்க வந்து the heterozygous individuals have not been indicated. So இது என்ன pattern அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Yes children? Yeah, very good Maithili. Good. Silent carrier have any effects about disease? Silent carrier may not be affected with the disease. நீங்க கேக்குற மாதிரி ஹீமோஃபிலியால ஃபீமேல் வந்து she'll be a silent carrier. அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டிசீஸை மாத்திரம் தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. she will just pass on to the next generation. அவ்வளவுதான் அந்த ஹீமோஃபிலிக். அதுதான் they are very silent carriers ன்னு சொல்லுவோம். பட் இதே ஆட்டோசோமல் அந்த டாமினன்ட் அந்த டிசீஸ் பார்த்துக்கிறோம்ல, எக்ஸ்லிங்க்ட் ஆகட்டும், அதுல டாமினன்ட்டான ட்ரெயிட் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த அந்த டிசீஸோட இது வந்து வெளிப்பாடு வரும். இதே ரெசிசிவா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகாது. ஓகேவா மைத்திலி? யா. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது பாருங்க, இது மேல் ஃபீமேல். இங்க வந்து இந்த ஃபீமேல் வந்து ஷீ இஸ் அஃபெக்டட். ஓகே, த மதர் இஸ் அஃபெக்டட். அவங்களுக்கு பிறக்கிற 3 குழந்தைங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அஃபெக்ட் ஆயிருக்கு, 1 வந்து தெரியல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து என்ன ஆகுது, இங்க ஜென்ரேஷன் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகுதா? இங்க நோ. ஸோ ஸ்கிப்பிங் ஆஃப் ஜென்ரேஷன் இங்க இல்ல, ஒன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலா மேல் ஃபீமேல் அஃபெக்ட் ஆறாங்க. ஸோ இது கண்டிப்பா ஆட்டோசோமல் தான் இருக்கணும். ஏன்னா ஏன் செக்ஸ் லிங்க்டு இருக்கக்கூடாது அப்படின்னா, இங்க பாருங்க ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி 1 2 3 4 1 2 3 4. ஸோ ஈக்குவலாக இருக்கு ப்ரொபோர்ஷன் ஆஃப் அஃபெக்ட் ஆயிருக்கிறது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ், தட் இஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட்ல இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், both the sexes will pass the trait to their offspring. ஸோ அஃபெக்ட் ஆயிருந்தாதான் அவங்க அப்படி என்ன பண்றாங்க, அவங்களோட ட்ரெயிட்டுக்கு அந்த டிசீஸை கொடுக்குறாங்க. ஸோ அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ் யூஸ்வலா பாஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? இங்க வந்து என்ன ஆகுது, both the sex pass to the offspring, they do not skip. இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ 50-50 அப்பியர் ஆறாங்க பாருங்க. இங்க வந்து இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா they are here she is a normal female, right, and here it is a affected male, right, for that particular condition. இங்க வந்து பாருங்க எப்படி அஃபெக்ட் ஆறாங்க, 50-50%, like 50 are getting affected and 50. So 1 affected, 1 unaffected. So half the progeny are affected, half progeny will be affected and half the progeny are unaffected. Okay, so இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு சொல்லுது, it tells that it is autosomal dominant. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் குயிக்கா இங்க பார்த்தோம்னா என்ன வருதுங்க, ஆட்டோசோமல் டாமினன்ட் உங்களுக்கு காமிச்சது. ஸோ போத் செக்ஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி, அந்த பாயிண்ட் இருக்காங்க. போத் செக்ஸஸ் டிரான்ஸ்மிட் டு தேர் ஆஃப்ஸ்பிரிங், கரெக்டா வந்துதா? அண்ட் அதே நேரத்தில் அம்மா அப்பா அஃபெக்ட் ஆனா குழந்தைங்களுக்கும் அந்த வியாதி வந்துருதா? 50% அஃபெக்ட் ஆகுது, 50% அன்அஃபெக்ட் ஆகுது இன் ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட் அண்ட் டஸ் நாட் ஸ்கிப் ஜென்ரேஷன். இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இட் டஸ் நாட் ஸ்கிப் ஜெனரேஷன்
அதே நேரத்தில் 50-50 ஆர் அஃபெக்டட் 50 இன் ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which statement regarding the following pedigree is correct? The trait is Hollandric. The parents are homozygous recessive. Hollandric ன்னு சொல்லும்போதே அந்த Y குரோமோசோமோட லிங்க் ஆயிருக்கும். The parents are homozygous recessive. The parents are heterozygous. The parents are homozygous dominant. இதுல எதுன்னு சொல்லுவோம்? ஸோ இதில் என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே அன்அஃபெக்டடாக இருக்குது பேரண்ட்டு. ஓகே ரைட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் அண்ட் டாட்டர் ஆர் அஃபெக்டட் அண்ட் ஹியர் அனதர் ஒன் ஆர் அன்அஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் சில்ட்ரன் எக்ஸிபிட் ஆகிறாங்கன்னா அப்போ பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? தே ஷுட் பி இன் ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட். எப்பயுமே கேட்டுக்கோங்க, ஒரு ஹெட்டிரோசைகஸ் ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டோசோமலோ ரெசிசிவோ இங்கே நம்ம சொல்ல வரல, ஒரு ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான், இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான் என்ன ஆகும்? ரெண்டா அஃபெக்ட் ஆயிருக்கும், ரெண்டு வந்து நார்மலா இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஸோ த பேரண்ட்ஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ். நெக்ஸ்ட், ஸ்டடி த பெடிகிரி சார்ட் கிவன் பிலோ. இந்த சார்ட்டை இங்க படிப்போம். வாட் டஸ் இட் ஷோ? Inheritance of a recessive sex-linked disease like hemophilia, inheritance of a sex-linked inborn error of metabolism like phenylketonuria, inheritance of condition like phenylketonuria as an autosomal recessive trait. The pedigree chart is wrong as this is not possible. Yes, very good Maithili, you have given the right answer. இந்த சார்ட் படிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? இங்கே ஹெட்ரோசைகஸாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்ரோசைகஸ் அப்படின்னும் போது ஹெட்ரோசைகஸாக இருக்காங்க. ஸோ இங்கே இவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அதில் 2 குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்கு. ரைட். இது வந்து என்ன ஆகுது? ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகுது? இங்கே ஸ்கிப் ஆகுதா இல்லையா? இங்க ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகி இன்னொரு ஜெனரேஷனுக்கு வருது. ரைட். அப்புறம் ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நீங்க பாப்பீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கண்டிஷன் பார்ப்பீங்க? இது செக்ஸ் லிங்க்டா இல்லை ஆட்டோசோமலா பார்க்கணும். செக்ஸ் லிங்க்டு அப்படின்னும் போது என்னது? எக்ஸ்பேட்டனா போகுதா இல்லை இது ஆட்டோசோமலா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஃபிலியா கூறிய எந்த ஒரு கிறிஸ் கிராஸ், பிகாஸ் இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து மதர் வந்து அஃபெக்ட் ஆனாதான் இங்கே சன்னுக்கு வரணும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, பட் ஃபாதருக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ் கிராஸ் இதுவும் இங்கே இல்லை. ஸோ இது ஹீமோஃபிலியாவாக இருக்க முடியாது. அடுத்து இது வந்து செக்ஸ் லிங்க்டு டிசீஸ், ஃபினைல்கியூட்டனூரியா கிடையாது. அப்போ இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசிசிவ் ட்ரேட். ஆட்டோசோமல் ரெசிசிவ் அப்படின்னா என்னன்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆட்டோசோமல் ரெசிசிவ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்? ஆட்டோசோமல் ரெசிசிவ்க்கு தட் இஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீன்ல இந்த மாதிரி இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபினைல்கியூட்டனூரியான்னு வச்சுக்கோங்க அந்த மதருக்கு. ஓகே, ஃபினைல்கியூட்டனூரியால ஆட்டோசோமல் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபினைல்கியூட்டனூரியாக்கு பி இருக்கு. ஸோ இதான் அந்த மதர் இது. ஓகே, இப்போ ஃபாதர் இது இப்படி இருக்கும். ஓகே, இப்போ ரெசிசிவ் அப்படின்னும் போது என்ன இருக்கும்? அது ரெண்டுமே ஒரே தருணத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது தான் அந்த என்ன ஆகுது? அது வந்து அந்த டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசிசிவ் ட்ரேட். தட் இஸ் இப்போ இந்த ஏஏ இல்லை இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ்ல இருக்கும்பொழுது இட் இஸ் அன்அஃபெக்டட். பட் இதே இந்த மாதிரி ஒரு ரெசிசிவ் ஸ்டேட்ல இது எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபினைல்கிட்டோனூரியா, அப்பதான் அந்த டிசீஸ் வெளிப்பாடு ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயிட் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் பாஸ் ஆகுதுன்னு இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம், ஏஏன்னு வச்சுப்போம். ஸோ ஹவு தே வில் பாஸ் இட் டு தேர் கிட்ஸ். ஸோ ஏஏ அப்படின்னும் போது இது ஏஏவா இருக்கலாம். இங்கே அடுத்து வந்து ஓகே, ஸோ ஏஏ, ஏ அண்ட் ஏ. ஸோ அகெயின் திஸ் வில் பி திஸ். ஸோ இந்த ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஸ்டேட்ல வரும்பொழுது தான் இது வந்து வியாதி வந்து வெளிப்பாடு ஆகுது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? எஸ் சில்ட்ரன். ஸோ அதனால தான் இந்த டிசீஸ் வந்து எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இதை வந்து ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸ்க்கு 1/4 ஆஃப் த ப்ரோஜெனி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். அது வந்து நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட் ஆத்தென்டிகேட்டா நம்மளுக்கு சொல்ல போகுது. அண்ட் இது ரொம்ப காமன் வித் கன்சாங்குனஸ் மேரேஜ். யூஸ்வலாக வந்து
affected offsprings பாத்தீங்கன்னா affected offspringsக்கு unaffected parents இருக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப இவருக்கு என்னவா இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஸோ unaffected parents, affected offspring. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு autosomal recessive trait. மைதிலி புரியுதுங்களா? எஸ், வெரி குட். மைதிலி நீங்கள் கேட்டிங்களா இந்த phenylketonuria? phenylketonuria-வோட எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ். ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் கேஸ் பார்த்துருக்கேன். நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ப்ராக்ரஸாக வந்துட்டு அவங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ மூமெண்ட்ஸ் எல்லாம் அன்கண்ட்ரோல்டாக போயிடும். கொரியாட்டிக் மூமெண்ட்ஸ் வரும் இவங்களுக்கு. கொரியா லைக் டான்ஸ் லைக் மூமெண்ட்ஸ், திங்கிங் எபிலிட்டி எல்லாமே போயிடும். இவங்களுக்கு ப்ராப்ளம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் the unaffected persons are homozygous for normal allele H. The following is erroneous because that allele HH. அதுதான் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இது unaffected. அதுதான் சொல்றாங்க unaffected personsக்கு இந்த ஹண்டிங்டன் இதில் இந்த HH இருக்குமா. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இட் இஸ் அ ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் இஸ் அ ஆட்டோசோமல் டாமினன்ட் டைப் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னது, இந்த HH இல்லை இந்த H இந்த பேட்டர்ன்ல இருந்தாலே they will be affected with the disease. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தால் தான் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோம்னா இதில் ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னும் போது இட் ஷோஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அஃபெக்டட் பை ஹண்டிங்டன் டிசீஸ். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பர்சன் 6 or 7 should have the disease if individual 11 shows the disease. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிசீஸ் இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், HHக்கு தான் டிசீஸ் இருக்காது. அப்ப இங்க வந்து 6ல 7ல இப்ப இங்க வந்து இவங்களுக்கு டிசீஸ் இல்ல, இவங்களுக்கு இங்க டிசீஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா. ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ இங்க இவங்க பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பா தே ஷுட், இப்ப அந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த HH இருக்கிறதுனால தான் இந்த டிசீஸ் இல்ல, ஓகேவா. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. பட் இங்க இது காமிக்குதுன்னா இவங்களுக்கு இது ஒன்னு HH இருக்கணும் இல்ல HH இருக்கணும். ஸோ கண்டிப்பா 6 or 7ல H இருக்கணும். பட் இங்க என்ன இருக்கு, ஷேட் ஆகல. ஸோ விச் ஷோஸ் தட் 6 and 7 நாட் அஃபெக்டட் பட் 11 இஸ் அஃபெக்டட். ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ எய்தர் பர்சன் 6 or 7 ஷுட் ஹேவ் த டிசீஸ் இஃப் இண்டிவிஜுவல் 11 ஷோஸ். ஸோ இதுதான் கரெக்டான பாயிண்ட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 children 8 and 9 ஷுட் ஹேவ் த டிசீஸ். ஸோ இங்க வந்து என்னது 8 and 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இந்த HH இங்க வந்து HH ஸ்டேட்ல இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து இப்படி இருந்ததுன்னா இங்க டிசீஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆல் ஆஃப் தீஸ் வர முடியாது. ஸோ வாட் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட் ஹியர், இதுதான். ஸோ இந்த 6 or 7ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பட் இங்க கொடுத்துருக்க இந்த கலர் வந்து தப்பு. ஏன்னா இந்த H இருந்தாதான் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களுக்கு இந்த ஸ்டேட்ல அந்த அன்அஃபெக்டடுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களாமா மைதிலி? எஸ், you're able to follow? Yes, we'll go to the miscellaneous questions. Yeah. Study the pedigree chart of a certain family given below and select the correct conclusion which can be drawn for the character. The female parent is heterozygous. The parent could not have had a normal daughter for this character. The trait under study could not be color blindness. The male parent is homozygous dominant. So what will be the answer? So idhula vandu pathina what will be the exact answer, children? So here say for example idhula vandu male vandu affected, the female is not affected. So இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்க, ரெண்டு ஃபீமேல் வந்து affected, one male வந்து is affected காமிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா the female parent should be heterozygous for some condition. அதனால தான் வந்து என்ன ஆகுது, they are getting exhibited with this disease. So what will be the answer? The female parent is heterozygous for that condition. ஒரு color blindness எடுத்துக்கோங்க. Then only she is exhibiting these symptoms. Okay. Select the incorrect statement from the following. Galactosemia is an inborn error of metabolism. Small populations size result in random genetic drift in a population. Baldness is a sex-limited trait. Linkage is an exception to principle of independent assortment in hereditary. So இதுல incorrect statement அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first வந்து you should know what is the incorrect statement. Okay, when I say incorrect statement அப்படின்னும் போது first linkage வரலாம்.
லிங்கேஜ்னா என்ன சொல்றாங்க? இட் இஸ் a gene on the chromosome. அது வந்து it is staying together during inheritance. That is completely linked geneல வந்து crossing over இருக்காது, independent assortment இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா you can say that galactosemia, yes, it is also a case of inborn error தான். அப்போ small population size results in genetics. So you are going to collect the incorrect statement here. ஸோ baldness வந்து இட்ஸ் செக்ஸ் லிமிட்டட் ட்ரெயிட்னு நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரெயிட். பால்னஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்? அந்த பிபி இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிபி. ஸோ யாருக்கு வந்து இந்த பிபி அந்த எக்ஸ்பிரஷன் மேல்ஸில் இருக்கோ வித் தட் பர்டிகுலர் செக்ஸ், அதனால அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானால அவங்களுக்கு அந்த பால்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர் rather than செக்ஸ் லிமிட்டட் ட்ரெயிட். The chromosome constitution 2n-2 of an organism represents monosomic, nullisomic, haploid, trisomic. Good, Maithili, you are giving attempt to questions. Very good. So 2n-2. So இது வந்து என்னன்னு பார்ப்போமா? யூஸ்வலா இது வந்து diploid cell இருக்கு பாத்தீங்களா? அந்த diploid cell there will be missing either both the copies or of some same chromosome. இது வந்து non-disjunction of chromosome ஆல வரலாம். Non-disjunction of the chromosome ஆல வரலாம். So 2n-2 is what? It is nullisomic. So that is the answer which occurs during the meiosis. Okay, so that is the answer. Yes, very good, Maithili. You are giving the right answer. Okay. Mendel principle of segregation means that the germ cells always receive one pair of allele, 1/4 of the gene, one of the paired allele, any pair of the allele. What is allele? The contrasting traits. So நம்மளுக்கு during gamete formation போது என்ன நடக்கும்னா one pair of the allele segregate ஆகும் and independent அது pack ஆகி gamete போயிடும். So the answer is one of the paired allele தான். ஓகேங்களா? That is the answer. புரியுதுங்களா மைதிலி? Extranuclear inheritance is a consequence of presence of genes in mitochondria and chloroplast, endoplasmic reticulum and mitochondria, ribosomes and chloroplast, lysosomes and ribosomes. ஸோ எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாமே வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் இன்சைடு த நியூக்ளியஸ். பட் இங்கே என்ன இருக்கும்னா இது வந்து அவுட் சைட் த நியூக்ளியஸ் போது தான் இந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். வெரி காமன் இன் யூகேரியாட்ஸ். அதில் பர்டிகுலர்லி மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் செமி ஆட்டோனமஸ் பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் டிஎன்ஏ. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் காமன் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். Okay, so that is the answer. What base is responsible for hotspots for spontaneous point mutations? 5-bromouracil, 5-methyl cytosine, guanine, adenine. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு hotspot அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் இந்த டிஎன்ஏல, தட் இஸ் அந்த பர்டிகுலர் சைட் நம்ம குரோமோசோம்ல ரொம்ப மியூட்டேட் ஆகக்கூடிய தன்மை உடையது தான் அந்த ஹாட்ஸ்பாட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா brominated form of uracil தான் 5-bromouracil அப்படின்னு சொல்லுவோம் for the இது that is 5-bromouracil. 5-methyl cytosine என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இது வந்து பென்சர் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிப்பாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல போய் இது இருக்கும் பொழுது ஸ்பான்டேனியஸா மியூட்டேஷன் வர்றதுக்கு இதுதான். இதே குனைன், அடெனைன்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பியூரின்ஸ் இதெல்லாம். So the right answer is 5-methyl cytosine. அது வந்து பென்சர்ங்கிறவர் கண்டுபிடிப்பாரு. It occurs at a position, அந்த பர்டிகுலர் ஹாட்ஸ்பாட்ல வரும்போது அந்த பாயிண்ட்ல மியூட்டேஷன் ஆகக்கூடிய தன்மை உடையது இந்த பேஸ் இருக்கும் பொழுது. ஓகேங்களா? The most likely reason for the development of resistance against pesticides in insects damaging a crop is random mutation, genetic recombination, directed mutation, acquired heritable changes. Acquired heritable changes. So இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா லைக் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், லைக் பாத்தீங்கன்னா ரோடன்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாமே அந்த கிராப்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா ரெசிஸ்டன்ட் வரணும்னா அப்ப அங்க என்ன நடக்குது, அந்த பர்டிகுலர் இன்செக்ட்ஸ் அங்க என்ன டெவலப் பண்ணுதுன்னா தட் இஸ் கால்ட் த ரேண்டம் மியூட்டேஷன். ஸோ ரேண்டம் மியூட்டேஷன் வந்து வரும்போது பிகாஸ் ஆஃப் சம் என்வாயர்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அது என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் இதுல வந்து அந்த மியூட்டேட் ஆகி இட் இஸ் ஏபிள் டு டெவலப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரேண்டம் மியூட்டேஷன். When two genetic loci produce identical phenotypes in cis and transposition, they are considered to be multiple allele, part of the same gene, pseudo allele, different gene. என்னவா இருக்கும் ஆன்சர்? இப்போ 2 ஜெனடிக் லோசை இருக்கு,
நம்மளுக்கு வந்து ஆனா ப்ரொடியூஸ் ஆகுறது ஐடென்டிக்கல் phenotype லைக் வந்து cis and transformல வருதுன்னா அதுக்கு பேரு pseudo allele. Allele is having 2 or more very closely linked gene on the chromosome, and they are going to act as a single member okay. So they produce a type of phenotype which will be in different position. So pseudoallism is a state in which two genes with similar functions are located very close to each other, genetically identical. This means that the two genes are nearly always inherited together. Example, that red eye color, Drosophila irukla, they have different mutant, white, apricot adala. So they will affect only the pigmentation of that particular, because adu rendu contrasting trait, adanal da the allelic parents solrom. So they can undergo recombination, that is their non-allelic, pseudo-allele. Okay children, in mutational event when adenine is replaced by guanine, it is a case of frame shift mutation, transcription, transition and transversion. இது ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் மியூட்டேஷன் அதுதான் வந்து டிரான்சிஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேட்டிவ் டிஅமினேஷன் ஆர் டாட்டோமரைசேஷனால அப்படி ஆகும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பியூரினே மாறுறது வந்து டிரான்சிஷன். ஓகேவா? இல்ல பிரமிடன்குள்ளேயே மாறுறது வந்து டிரான்சிஷன். பியூரின்ல இருந்து பிரமிடன் மாறுது, இல்ல பிரமிடன்ல இருந்து பியூரின் ஏதோ ஒன்று மாறுதுன்னும் போது அது வந்து டிரான்ஸ்வர்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா A and T, இப்ப இதுக்குள்ள மாறுதுன்னா இது டிரான்சிஷன். இப்போ இதே C and you have the cytosine and you have the uracil, இப்போ வந்து இதுக்குள்ள மாறுது அப்படின்னும் போது இது டிரான்ஸ்வர்ஷன். புரியுதுங்களா? இதுக்குள்ள மாறுறது வந்து டிரான்சிஷன். ஓகே, இதுக்குள்ள மாறுறது வந்து டிரான்ஸ்வர்ஷன். Okay children, you are able to follow? Yes? Yeah. So that is called transition. So base pair substitution varradhan the transition transversion na kaamcha madri. So purine vandu replaced by another purine or pyrimidine replaced by another pyrimidine. Transversion num purine fulla pyrimidinala ipo A vandu is totally replaced by C abdinumbodu adenine with cytosine. Deletion is another frame shift mutation or insertion. So the right answer is transition. Okay, genetic mapping is establish site of the gene on a chromosome, establish the various stages in gene evolution, shows the stages during cell division, shows the distribution of various species in a region. So in a gene map abdinambodhu enna solluvom, it is used to locate, determining the location and the relative distance between the gene on the chromosome. So that is called the genetic map. Okay, so that is the answer. See, it shows the stage kadave kadayadu, various species in a region kadayadu, evolution which paakradhu kadayadu. So that is the right answer. Okay children, when a cluster of genes shows linkage behavior, they do not show a chromosome map, show recombination during meiosis, do not show independent assortment, induce cell division. So linkage behavior abdinambodhu enna, alleles vandu when they are located close together, adoda tendency enna they will be linked together, so they will inherit abdiye during the process of meiosis. So anga vandu pathina recombination, no recombination irukadu. So ipo vandu more the linkage, less the recombination, idan concept. Appa cluster of genes la irukuna, it will not have crossing, it will not have recombination, so no independent assortment. Okay. The most striking example of point mutation is found in a disease called Down syndrome, sickle cell anemia, Edwards syndrome, night blindness. இது வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து ட்ரைசாமி 21, அந்த 21st குரோமோசோம் வந்து 3 காப்பீஸா வர்றது. எட்வர்ட் சிண்ட்ரோம் வந்து ட்ரைசாமி 18 ன்னு சொல்லுவோம். ஓகே, பட் வாட் இஸ் சிக்கிள் செல் அனிமியா? தட் இஸ் இது வந்து வைட்டமின் A டெஃபிஷியன்சியால வர்றது. ஸோ சிக்கிள் செல் அனிமியா இஸ் a good example of the point mutation where in the 6th position in the beta chain of the hemoglobin, glutamic acid is replaced by valine. அதனால தான் இது வருது. The defect is because of glutamic acid replaced by valine in the 6th position in the beta chain of the hemoglobin. So the RBCs will become sickle shape. Okay. Okay, you are all able to follow? Yes children? Yes? I think I will wind up with this. So the next set of questions, another 10 questions are there. அது வந்து நான் next classல சொல்லித் தரேன். இன்னைக்கு எடுத்தது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஆட்டோசோமல் ரெசிசிவ்னா நீங்க டக்குன்னு எதை ஞாபகம் வச்சுப்பீங்க? எஸ் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை ஞாபகம் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட்டோசோமல் ரெசிசிவ் அப்படின்னு நான் சொன்னோன்னே
ஒரு பாயிண்ட் வந்து ஓகே இங்க வந்து ரெசிசிவ்னும் போது அந்த ஹோமோசைகஸ் ரெசிசிவ்ல இருக்கிறது தான் டிசீஸை கொண்டு வருது. அடுத்து வந்து இங்க வந்து என்ன ஆகும், அஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங் இருக்கும், born to unaffected parent, ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகும், போத் செக்ஸஸ் வந்து ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில அஃபெக்ட் ஆயிருக்கும். ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகாது, ஈக்குவலா ரெண்டு செக்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபெக்டட், தட் இஸ் இங்க வந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் பேரண்ட்ஸ் வந்து வில் பி வாட், அஃபெக்டட் பேரண்ட்ஸ் டு அஃபெக்டட் சில்ட்ரன், தட் இஸ் அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, அப்படியே அவங்க குழந்தைக்கு கொடுப்பாங்க. இதே எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட் என்னும்போது இங்க என்ன பார்ப்பீங்க, மெயினா வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன் மேலா ஃபீமேலா மோரோ யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரேஷன் வந்து இங்க என்ன ஆகும், ஸ்கிப் ஆகாது. ஓகே, அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அஃபெக்டட் டாட்டர், அது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஃபாதர் இல்ல மதர் அஃபெக்டடா இருப்பாங்க. சன் வந்து அஃபெக்ட் ஆறாங்கன்னா கண்டிப்பா மதர் கிட்ட இருந்து தான் வரும், ஏன்னா அந்த டிஃபெக்டிவ் காப்பி அங்க இருந்தா வருது. இதே எக்ஸ்லிங்க் ரெசிசிவ் அப்படின்னும் போது ஃப்ரம் இது கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன், தட் இஸ் ஃப்ரம் மதர் டு சன், வேற மதர் வந்து ஒரு கேரியரா இருப்பாங்க. ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா the son will be the sufferer, இங்க the daughters will be the carriers. அந்த டாட்டர் போய் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க வந்து ஒரு நார்மல் பர்சன் கல்யாணம் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு சன் இருக்கும் போது அப்படியே அது டிரான்ஸ்மிட் ஆகும். இப்ப ஃபாதர் வந்து அஃபெக்டட் வித் டிசீஸ்னா டாட்டர்ஸ் வில் பி த கேரியர்ஸ். இதுதான் எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் டைப். இது உங்களுக்கு புரியுதுங்களாமா? மைத்திலி ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஷால் ஐ வைண்ட் அப்மா? எனி டவுட்ஸ்? ஸோ பெடிகிரி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சார்ட் கொடுத்தோன்னே முதல்ல எடுத்தோடனே அது ஆட்டோசோமலா இல்லை அது எக்ஸ்லிங்க் பேட்டர்னா, ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுதா, கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இருக்கா, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் ப்ரோஜனி பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, இல்லை பேரண்ட்ஸ்க்கு இருக்கு அப்படியே சில்ட்ரனுக்கு வருதா, இப்படி நம்ம பார்த்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி ஜெனோடைப் வச்சு போடுறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ இது கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை போட்டு காமிச்சேன். பட் யூஸ்வலாக பெடிகிரியில் ஜெனோடைப் வச்சு அனலைஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஷால் ஐ வைண்ட் அப்மா? எஸ், கிளியர் மைத்திலி? ஏதாவது டவுட் இருந்தா இங்கேயே கேட்டுருங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லை உங்களுக்கு புரியுதா? எஸ், ஷால் ஐ வைண்ட் அப் மைத்திலி? யா, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச், பை.